அவளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் எப்ப கதவை திறப்பான்னு நாங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் கூட அப்படி இருந்ததே கிடையாது. எங்களுக்கு பயமா இருந்தது. எங்களால ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் ஏன் அந்த பாடியை வச்சிருக்கீங்க? என் மகளோட இறப்பு என் மனைவியால தாங்கிக்கவே முடியல. அதை அவ நம்பவும் இல்லை. அவ தூங்கிட்டு இருக்கான்னு தான் என் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இதை எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. அவளோட நம்பிக்கைக்காக நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். அங்கிள், இது ஆர்த்தியோட காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் அவளோட ஆத்மா இருக்கு. அடிக்கடி அந்த இடத்துக்கு போயிட்டு வருது. அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம இருக்கு. அதுக்கு வழி தெரியாம தான் நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். போய் எதையுமே நான் நம்ப மாட்டேன். ஆர்த்தி மேல தூங்குறா. இப்ப நீங்க தான் பாத்தீங்களே, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் மேல தூங்கிட்டு இருக்கா. முதல்ல நீங்க இந்த வெளியில போங்க, வெளியில போங்க. என்ன சோனியா தனியா வந்திருக்க? போட்டோகிராஃபர் எங்க போயிருக்காரு? பிஸியா இருக்காரு மாடல் செலெக்ஷன்ல. இந்த உலகத்துல காதலிக்கிற எல்லாருமே தான் காதலிக்கிறவங்கள எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டாங்களா? சூப்பர் பாய், நல்ல புரிஞ்சு வச்சிருக்கீங்க. மழை நேரத்துல இந்த ஊட்டி கொஞ்சம் ரொம்ப அழகாவே தெரியுது இல்ல? ஆமா பாய். என்னாச்சு? ஓ அல்லா, நீ ஏற்கனவே ரொம்ப அழகா இருக்க. இந்த போட்டோல ரொம்ப அழகா இருக்க. போது பாய். அலி பாய், ஒரு நிமிஷம் இந்த வந்துறேன்.